இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, கைகளை உயர்த்தி மரியே வாழ்க. மரியே வாழ்க. அழகையின் செயல்களை அழிக்கவே தேவகுமாரன் வெளிப்பட்டார். ஆமென். மரியாளின் மகன் புறப்பட்டார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். மரியாளின் மகனை கொண்டுதான் பிதா உலகத்தை ஜெயித்தார். ஆமென். அவரை கொண்டு நாம் உலகத்தை ஜெயிப்போம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. மரியே வாழ்க. எல்லோரும் எழுந்து நின்று எல்லோருக்கும் தெரிந்த ஒரு மாதா பாடலை பாடுவோம். அழகின் முழுமையே தாயே, உங்களுடைய பாடல் ஷீட்டில் 4வது பாடல். அழகின் முழுமையே தாயே, அழகையின் தலைமிதி தாயே. எல்லாரும் உணர்ந்து பாடுவோம். இந்த இடத்துல அந்த தாய் செயல்பட போறாங்க. இந்த இடத்துல அந்த அழகையின் தலை நசுக்கப்பட போகிறது. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. பாடுவோமா? ஹல்லேலூயா. ஆவியானவரே, இந்த தாய் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்க ஆவியானவர் வந்துடுவார். பிரைஸ் தி லார்ட். இந்த தாயையும் ஆவியானவர் பிரிக்கவே முடியாது உங்களால. இங்கே ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். இங்கே ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அழகையின் தலையை மிதிக்க இந்த தாய் இங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். மரியே வாழ்க. விசுவாசத்தோடு பாடுங்க. அழகின் முழுமை தாயே, அழகையின் தலை மீதி தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமலனை எமக்களித்தாயே. அழகின் முழுமை தாயே, அழகையின் தலை மீதி தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமலனை எமக்களித்தாயே. வாழ்க்கையில் இருளை இந்த தாய் மாற்றுவாங்க. வாழ்க்கையே இருளா இருக்குமா? இந்த பாவத்தை என்னால ஜெயிக்க முடியல தாயே. கண்ணீரோடு கதறி நிற்கும் பிள்ளைகளை பாருங்கம்மா. மரியாயின் சேனைகளாய், தேவனின் சேனைகளாய், நம்ம ஆண்டவருக்கு ஒரு பெயர் இருக்கிறது, சேனைகளின் கர்த்தர். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. சேனைகளின் கர்த்தர். அப்ப இந்த தாய்க்கு என்ன பேரு? சேனைகளின் தாய். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. அழகையின் தலையை மிதிக்கும்படி அந்த தாய் நம்ம மத்தியில வருவாங்க. விசுவாசத்தோட பாடுங்க. இருளே சூழ்ந்திடும் போதே உதய தாரகை போல் கரங்களை தட்டி பாடுவோம். இருளே சூழ்ந்திடும் போதே உதய தாரகை போலே அருளே நிறைந்த மாமரியே, அருள் வழி காட்டிடுவானே. அழகின் முழுமை தாயே, அழகை தலை மீதி தாயே, உலகினில் மொழியேற்றிடவே அமரனை எமக்களித்தாயே. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. மரியே வாழ்க. எல்லாரும் அமர்ந்து கொள்ளுங்க. இந்த தாய் எங்க இருக்கிறார்களோ அங்கெல்லாம் யார் இருக்கிறா? ஆவியானவர் இருக்கிறார். நல்லா புரிஞ்சுங்க. இந்த தாய் எங்க இருக்கிறா அங்க யார் இருக்கிறா? ஆவியானவர். ஆவியானவர் இருக்கிறார். லூக்கா நற்செய்தி 1:35 வாசிச்சீங்கன்னா இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த தாய் மீது அசைவாடினார். ஆமென். இந்த தாய் என்ன பண்ணாங்க அப்படின்னா கிறிஸ்துவை உலகத்துக்கு கொடுத்தாங்க. பார்த்தீங்களா? எப்படி கொடுத்தாங்க? ஆவியானவரோடு இணைந்து. எப்படி இந்த அம்மா ஆவியானவரோடு இணைந்து உலகத்துக்கு கிறிஸ்துவை கொடுத்தார்களோ நாமும் ஆவியானவரோடு இணைந்து என்ன பண்ணணும்? கிறிஸ்துவை உலகத்துக்கு கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இந்த தியானத்திற்கான ஒரு வசனம் ஆண்டவர்கிட்ட பிரேயர் பண்ணும்போது இந்த வசனத்தை ஆண்டவர் கொடுத்தார். இது லூக்கா நற்செய்தியில் இருக்கு. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த 10 வரிகள் மேக்னிஃபிகாத் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்னிஃபிகாத்னா என்னது? மரியாளின் பாடல். மரியாளின் பாடல் மிகவும் வல்லமையான ஒரு பாடல். சங்கீதங்கள் மொத்தம் எத்தனை இருக்கு? 150. நம்ம ஜெபமாலை சொல்வதற்கு முன்னாடி ஆதி திருச்சபையில் சங்கீதங்களை டெய்லி சொல்லுவாங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சங்கீதங்கள் ஒரு வல்லமையான ஒரு ஜெபம்.
இந்த சங்கீதங்களெல்லாம் படித்து ஒரு எக்ஸ்பர்ட் ஒரு 10 வசனம் எழுதணும் எப்படி இருக்கும்? பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இந்த சங்கீதங்கள் யூதர்களுடைய ஜெப புஸ்தகம். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. உங்களுடைய ஜெபங்களில் இந்த சங்கீதங்களை பயன்படுத்துங்க. ஏன்னா தாய் இந்த சங்கீதங்களை பயன்படுத்தினாங்க. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. மரியே வாழ்க. மரியே வாழ்க. இந்த தாய்ட்ட அந்த பண்பு இருந்துச்சு. இந்த சங்கீதங்களை தியானிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அவள் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டே. ஆமென். இந்த சங்கீதங்களை தியானிக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு வல்லமை வரும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. மரியே வாழ்க. மரியே அப்படி வாழ்க. சங்கீதங்களை படித்த ஒரு எக்ஸ்பர்ட் ஒரு புக்கை பயங்கரமாக ஒருத்தர் படிச்சிருக்காருன்னா அதை பற்றி ஒரு 5 நிமிஷம் பேசினா எப்படி பேசுவார்? அது மாதிரி தான் இந்த மேக்னிஃபிகாத். மேக்னிஃபிகாத்னா என்னது? மரியாளின் பாடல். மிகவும் வல்லமையான ஜெபம். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது இந்த ஜெபத்தை சொல்லுங்களேன். எந்த ஆன்மா ஆண்டவரை ஏற்றி ஏற்றி போற்றுகிறது. அந்த வசனத்தில் 2வது வசனம் தான் என்ன அப்படின்னா லூக்கா நற்செய்தி 1:48 என்ன சொல்லுகிறது? வாசிங்க எல்லாரும். அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். ஆமென். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். சரி, நம்ம பிரிவினை சகோதரர்கள் அடிக்கடி ஒரு வசனம் சொல்லுவாங்க, வேதம் சொல்லுகிறது அப்படின்னு. என்ன சொல்லுவாங்க? வேதம் சொல்லுகிறது. ஆமென். அப்படின்னு வசனத்தை சொல்லுவாங்க. இப்போ இங்கே ஆவியானவர் சொல்றாரு, வேதம் சொல்லுகிறது இது முதல் எல்லா தலைமுறையும் என் தாயை பேருடையாள் என்று போற்றும். ஆமென். கைகளை தட்டி மரியே வாழ்க. மரியே வாழ்க. எல்லா தலைமுறையும் ஆமென். மரியே வாழ்க. மரியே வாழ்க. வேதம் சொல்லுகிறது. The Bible says, the scripture says. ஆமென். எல்லா தலைமுறை ஒருத்தர் விடாம எல்லா தலைமுறையும் என் தாயை பேருடையாள். எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க. பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே அம்மா. பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீங்கம்மா. ஆமென். எவ்வளவு வல்லமையான ஒரு தாய் பாருங்க. இவங்க எல்லாரும் சொல்லிதாகணும். அது பிரிவினை சகோதரர் இருந்தாலும் சொல்லிதாகணும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. மரியே வாழ்க. ஒரு வசனம் இனிமை மிகு பாடல் ஒரு வசனம் எடுக்கிறேன். இது கொஞ்சம் கடினமாக இருக்குது புரிந்து கொள்வதற்கு. இனிமை மிகு பாடல் உன்னத சங்கீதம் 6:8 வாசிங்க. என் வெண்புறா அழகின் வடிவம் அவள் ஒருத்தியே. இன்னைக்கு பின்னாடி நிறைய வசனங்கள் போட்டிருக்கிறோம், மாதாவை பற்றிய வசனங்கள் போட்டிருக்கோம். அதை நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது அதை தியானிச்சு பாருங்கள். ஆழமான ரகசியங்கள் அது வேதத்தில் பார்த்தவொடனே உங்களுக்கு புரியாது, ஆனால் அது அம்மாவை பற்றி தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க. என் வெண்புறா அழகின் வடிவம் அவள் ஒருத்தியே, அவள் தாய்க்கும் அவள் ஒருத்தியே, அவளை பெற்றவளுக்கு அவள் அருமையானவள். மங்கையர் அவளை கண்டனர், வாழ்த்தினர், அரசியரும் வைப்பாட்டியரும் அவளை புகழ்ந்தனர். சரி, இப்போ இந்த உன்னத சங்கீதத்தை படிக்கும் பொழுது நல்லா கவனிங்க, ஆவிக்குள்ள படிக்க. நிறைய பேர் தவறாக இந்த சங்கீதங்களை உன்னத சங்கீத இனிமை மிகு பாடலை பயன்படுத்துகிறார்கள். ஆவிக்குரிய சகோதரர்கள் நிறைய பேர் பார்த்துருக்கிறேன். ஏன்னா இந்த சங்கீதங்களை படிக்கும் பொழுது உங்களுக்கு காமமே இருக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அந்த ஒரு லெவலில் இது ஒரு ஹையர் லெவலில் எழுதப்பட்ட ஒரு பாடல். பிரைஸ் தி லார்ட். ஆமென். மரியே வாழ்க. மரியே வாழ்க. இதில் மிகவும் ஆழமான அர்த்தங்கள் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இந்த உன்னத சங்கீதத்தில் கடவுளோடு எப்படி ஒன்றிப்பது அப்படின்றத படிப்பதற்கு தான் இது. கடவுளோடு எப்படி ஒன்றிப்பது. அதனால் இந்த வசனத்தில் அந்த கடைசி வசனத்தை நம்ம ஆர்சி வெர்ஷன்லேருந்து வாசிங்க. நான் பழைய ஆர்சி வெர்ஷன்லேருந்து வாசிங்க. பழைய ஆர்சி வெர்ஷன்லேருந்து. சரி, நான் சொல்லிடுறேன், நீங்கள் வாசிங்கம்மா. நீங்கள் இதில் வாசிங்க கடைசி வசனத்தை மட்டும். என் வெண்புறா ஒருத்தியன் இருக்கும், கன்னியர்கள் யாவரும் அவளை பேருடையாள் என்று போற்றுவாங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்போ ஏமா உங்களை எல்லாராலையும் போற்ற முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வசனம் சொல்லுகிறது, கன்னியர்கள் அவர்களை பேருடையாள். அப்ப பரிசுத்தமாய் வாழ்கிறவர்கள் தான் இந்த தாயை பேருடையாள் என்று போற்ற முடியும். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. அப்ப நிறைய பேரால ஏமா உங்களை பேருடையாள் போற்ற முடியல, என்னமா காரணம் அப்படின்னா அவர்கள் வாழ்க்கையில் பரிசுத்தம் இல்லை, ஏதோ ஒரு இடத்துல பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். கன்னியர்கள் யாவரும் அவளை பேருடையாள் என்று போற்றும். ஆமென். 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 அப்ப இது முதல் எல்லா தலைமுறையும் என்னை பேருடையாள் என்று போற்றுமே. எல்லா தலைமுறையும் ஒரு நாள் அந்த தாயை பேருடையாள் என்று போற்றும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. சங்கீதம் 86:16. சங்கீதம் 86வது அதிகாரம் 16வது வசனம். இந்த வசனம் இதுவும் ஒரு மறைபொருள் தான்.
இந்த இடத்துல ஒரு அடியவளின் மகன் அப்படின்ற ஒரு வசனம் வரும். வாசிங்க சங்கீதம் 80. என்னை கண்ணோக்கி என் மீது இறங்கும். இது ஒரு ஜெபம், அருமையான ஜெபம். கவனிங்க, இது ஒரு விடுதலைக்கான ஜெபம். இது ஒரு விடுதலைக்கான ஜெபம். குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். சங்கீதம் 86:16. என்னை கண்ணோக்கி என் மீது இறங்கும். என்னை கண்ணோக்கி என் மீது இறங்கும். உம் அடியானுக்கு உம் ஆற்றலை தாரும். உம் அடியானுக்கு உமது ஆற்றலை தாரும். உம் அடியாளின் மகனை காப்பாற்றும். உமது அடியாளின் மகனை காப்பாற்றும். காப்பாற்று. இது யார்? இந்த அடியாள். அடியாள் யாரு? இது அன்னை மரியாள். பிரைஸ் தி லார்ட். இது பல புனிதர்கள் எழுதுறாங்க, பல புனிதர்கள் எழுதுகிறார்கள். அடியாளின் மகனை காப்பாற்றும். அடிமையானவள் மகள். எப்படி அடிமையானவள் மகள்? லூக்கா நற்செய்தி 1:38 சொல்லுது, பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பழைய ஆர்சி வெர்ஷன்லேருந்து ஒரு சில வசனங்கள் வாசிப்போம். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்காகட்டும். இந்த அடிமையின் பிள்ளையை ரட்சியும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இந்த அடியாளின் குமாரனை விடுவியும். இப்ப கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என்னை கண்ணோக்கும் ஆண்டவரே, ஆண்டவரே, உமது அடியாளின் குமாரனை, உமது அடியாளின் குமாரனை மீட்டருளும் ஆண்டவரே, கண்ணோக்கும் ஆண்டவரே, உம்முடைய தாயின் பிள்ளைகளை மீட்டருளும் ஆண்டவரே, தாயின் பிள்ளைகளை மீட்டருளும் ஆண்டவரே. ஒரே வசனம் தான், இதோ உமது அடிமை. ஒரே வார்த்தையிலே உலகத்தை ஜெயிச்சிட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க, மரியே வாழ்க. இந்த தலைப்புக்குள்ள போவோம். இந்த தலைப்பு என்னன்னு சொல்லுங்க பாப்போம் யாராச்சும். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு நீங்க பார்த்துருப்பீங்க. மாமரித்தாய் உலகத்தை ஜெயித்த மகிமையின் பரலோக ஜெயராக்கினி. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். உலகத்தை ஜெயித்த, பிரதர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினார், பாவத்தின் வேரை அழித்த, உலகத்தை ஜெயித்த இந்த தாய் எப்படி உலகத்தை ஜெயிச்சாங்க அப்படின்றத ஒரு சில வசனங்கள் மூலியமா நாம பார்க்க போறோம். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. இந்த தலைப்பினுடைய கடைசி பகுதி என்ன சொல்லுகிறது என்றால், பரலோக மகிமையின் ராக்கினி. இவங்க யாரு? ராக்கினி. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ராக்கினினா என்ன? ராணி. ராணி. பிரைஸ் தி லார்ட். ராணி அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த ராணிக்கு நம்ம எப்படி இந்த தாயை ராணின்னு கூப்பிடுறாங்க, ராக்கினின்னு கூப்பிடுறாங்கன்றதுக்கு ஒரு சில வசனங்கள் வாசிப்போம். முதலில் சங்கீதம் 45 வாசிங்க. சங்கீதம் 45:9. ஆமென், ஆமென். பட்டத்து அரசி. ஒரு பட்டத்து அரசி இருக்கிறாங்க. அவங்க யார் வலது பக்கத்தில் நிற்கிறாங்க? ஆண்டவருடைய வலது பக்கத்தில் நிற்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இப்போ நீங்கள் யூஎஸ்ஏலலாம் போனீங்கன்னா, யூஎஸ்ஏல இருக்க பிரசிடென்ட்டோட ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் லேடி அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை பேர் தெரியும்? ஃபர்ஸ்ட் லேடி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஒய்ஃபை சொல்லுவாங்க. சரிங்களா? ஆனால் இஸ்ரேல் குலத்தில் ஃபர்ஸ்ட் லேடி யாருன்னா அம்மா தான். ராஜாவோட அம்மா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க, மரியே வாழ்க. இதற்கான ஒரு வசனம் நீங்க 1 அரசர் குறித்துக் கொள்ளுங்கள். 1 அரசர் 2ஆம் அதிகாரம் 19-20. ஆமா, இந்த வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, சாலமோன் தன்னுடைய தாயாகிய பத்சேபாளை எங்கே அமர வைத்திருப்பார் என்றால், தன்னுடைய வலது பாரிசத்தில் ஒரு சிங்மாசனத்தை அமைத்து அந்த இடத்துல அமர்ந்திருப்பான். அந்த இடத்துல அமர்ந்து அந்த தாய் என்ன பரிந்துரை செய்தாலும் அந்த அரசர் அதை கேட்பார். அந்த அம்மா வருவாங்க, அந்த பத்சேபாள் வருவாங்க. வந்த உடனே சாலமோன் என்ன பண்ணுவார்? தன் அரியணையிலிருந்து எழுந்து நிற்பார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்ப பரலோகத்தில் இதே காட்சியை நினைச்சு பாருங்க. ஆமென். ஆண்டவர் சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருக்கிறாரு. அங்க அம்மா வந்து நடந்து வந்த உடனே என்ன பண்ணுவார்? ஆண்டவர் எழுந்து நிற்பார். ஆமென். தன் தாயை நோக்கி பார்ப்பார். அம்மா என்ன வேண்டும்? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க, மரியே வாழ்க. உங்க சிம்மாசனத்தில் அமருங்கம்மா. வலது பாரிசன் சிம்மாசனத்தில் அமர்ந்து நீ இங்க என்ன கேட்டாலும் நான் செய்வேன். பரிந்துரையின் வல்லமை இந்த தாயிட்ட இருக்கு, இந்த ராக்கினிட்ட இருக்கு. அந்த தாய்க்கு என்று பரலோகத்திலே ஒரு சிங்காசனம் இருக்கிறது. இந்த தாயை நாங்க மையப்படுத்துறோம் நினைக்காதீங்க, மூவரு தேவன் மையப்படுத்திருக்கிறார். ஆமென். அவங்க தான் உங்களுக்கு என்ன வைக்கிறாங்க? கிரவுன் வைக்கிறாங்க, கிரீடத்தை வைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. அப்ப இந்த தாய் யாரு? ராக்கினி, அரசி, ஜெய ராக்கினி. சாதாரண ராக்கினி இல்ல, ஜெய ராக்கினி. ஏன்னா இந்த தாய் உலகத்தை ஜெயிச்சாங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இதோ உமது அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆக்கடவுது என்ற ஒரே வார்த்தையில உலகத்தை ஜெயிச்சிட்டாங்க அவங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க, மரியே வாழ்க. அதனால தான் இது மூலம் எல்லா தலைமுறையும் இந்த தாய் பேருடையாள். ஆமென். பேரு பெற்றவள். அப்ப எல்லாரும் கைகளை திருப்பி சொல்லுவோம், அம்மா
பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே. நீரே அம்மா. பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே. ஆமென். Praise the Lord. மரியே வாழ்க. மரியே வாழ்க. சரி, இப்போ இந்த அம்மா வந்து அரசி. இது எபிரேயத்தில் இந்த வார்த்தையை என்ன கொடுக்குறாங்கன்னா கெபிரா அப்படின்னு சொல்கிறாங்க. GEBIRAH, கெபிரா. கெபிரா என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா கிரேட் லேடி என்ற அர்த்தம். கெபிரா என்றால் என்ன அர்த்தம்? கிரேட் லேடி. பரலோகத்திலே ஒரு கிரேட் லேடி இருக்கிறாங்க. நார்மலாக லேடி அப்படிங்கிற வார்த்தையை யாருக்கு பயன்படுத்துவாங்கன்னா ஒரு நல்ல ஒரு உயர் தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு தான் லேடி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. சரிங்களா? அப்போ ஷீ இஸ் த கிரேட் லேடி, கெபிரா. இது எபிரேயத்தில் இப்படி கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வசனத்தில். சங்கீதம் 45 இது யார் சொல்கிறாங்க? கெபிரா, த கிரேட் லேடி ஆஃப் த ஹெவன். பிரைஸ் தி லார்ட். ஷீ இஸ் த கிரேட் லேடி ஆஃப் த ஹெவன். பரலோக தாய், வல்லமையான தாய், சிங்காசனத்தில் அமர்ந்து நமக்காக பரிந்து பேசுகிற தாய். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. மரியே வாழ்க. இந்த தாயை கிரேட் லேடின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த தாயை கத்தோலிக் திருச்சபை என்ன சொல்லுதுன்னா தேவனுடைய நகரம் என்று சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நகரம். இதற்கு ஒரு வசனம் வாசிப்போம். சங்கீதம் 87:3, திருப்பாடல்கள் 87:3. கடவுளின் நகரே, உன்னை பற்றி மேன்மையானவைகள் பேசப்படுகின்றன. இந்த தேவ மாதானத்தில் என்ன நடக்குது? சங்கீதம் 87:3 நடக்கிறது. கடவுளின் நகராகிய தேவதாயே, உம்மை பற்றி மேன்மையான விஷயங்கள் பேசப்படுகின்றன. அதற்காக ஆண்டவர் இதை ஏற்படுத்தி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இது கடவுளுடைய திட்டம். மரியே வாழ்க. அவ்வளவு ஒரு உன்னதமான தாயை பற்றி தான் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தாய் தான் ஆலயம். அதனால தான் பாடுறாங்க, ஞானம் நிறை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே. நாதனை தாங்கிய ஆலயமே, அண்ட சராசரங்களையும் படைத்த கடவுளை தாங்கிய ஆலயமே. பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. அவ்வளவு வல்லமையான தாயை பற்றி தான் தியானித்துக் கொண்டு இருக்கிறோம். மரியே வாழ்க. இப்ப இந்த தாய் எப்படி ஜெயிச்சாங்க அப்படின்னு பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விஷயம் 12:1 இதை பற்றி ஆல்ரெடி சொன்னார், செபாஸ்டியன் பிரதர் சொன்னார். வெளிப்படுத்தின விஷயம் 12:1 11ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தையும் கனெக்ட் பண்ணி பேசினார். அதாவது வானத்தில் 11ஆம் அதிகாரம் கடைசியில் என்ன சொல்லப்படுகிறது? உடன்படிக்கை பேழை ஒன்று காணப்படுகிறதுன்னு சொன்னார். அடுத்த வசனமே என்னது? 12:1 வாசிங்க. 12:1. வானத்தில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. ஆமென். பெண் ஒருவர் காணப்பட்டார். அதாவது உடன்படிக்கை பேழையை சொன்ன உடனே அடுத்த ஆண்டவர் என்ன சொல்றாரு? வானத்தில் ஓர் பெரியதொரு அடையாளம் தோன்றியது. என்ன பெரிய அடையாளம் தோன்றியது? பிரைஸ் தி லார்ட். கிரேட் சைன். ஆமென். சாதாரண சைன் கிடையாது, கிரேட் சைன். 13 அதே 12:3 வாசிங்க. 12. வானில் வேறொரு அடையாளமும் தோன்றியது. இதோ நெருப்பு மயமான பெரிய அரக்க பாம்பு ஒன்று காணப்பட்டது. ஆமென். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. பிரைஸ் தி லார்ட். இப்ப வேறொரு அடையாளம். இது கிரேட் சைன் கிடையாது, இது ஒரு சைன். சரிங்களா? இது யாரை பற்றி சொல்லுகிறது? பாம்பு. திருப்பி வாசிங்க, அந்த 3ஆவது வசனத்தை வாசிங்க. வானில் வேறொரு அடையாளமும் தோன்றியது. இதோ நெருப்பு மயமான பெரிய அரக்க பாம்பு ஒன்று காணப்பட்டது. ஆமென். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணிமுடிகள் இருந்தன. ஆமென். அப்ப ஒரு பாம்பு இருக்கு, அரக்க பாம்பு. தொடர்ந்து அந்த வசனங்களை வாசித்து வந்தீங்கன்னா ஆதியில் தோன்றிய பாம்பு இதுவே. பிரதர் எடுத்தார் பாத்தீங்களா? ஆதியாகமம் 3:15 அந்த பாம்பு அரக்க பாம்பு, ஆதியில் இருந்த பாம்பு. இந்த தாய் தான் மிதிப்பாங்கன்னு ஆண்டவர் அங்க. அதாவது பைபிளில் இருக்கக்கூடிய ப்ராஃபஸியில் நிறைய ப்ராஃபஸி இருக்கு, தீர்க்க தரிசனம் இருக்கு. வேதத்தில் கடவுளே சொன்ன முதல் தீர்க்க தரிசனம் தான் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். பகை சண்டை. பிரைஸ் தி லார்ட். அம்மாவுக்கும் இந்த அரக்க பாம்புக்கும் என்னது? சண்டை. இந்த அரக்க பாம்பு தான் நம்மளை இந்த பாவத்தில் இழுத்தாட்டுறது, நமக்கு பிரச்சனைகளை கொடுக்கறது எல்லாமே யார் தான்? இது இந்த அரக்க பாம்பு தான். வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் வருது. நம்ம நினைப்போம் இந்த ஆளால் பிரச்சனை வந்துருச்சு, அந்த ஆள் நமக்கு பிரச்சனை கொடுக்குறாரு, இந்த நோய் இந்த காரணத்தினால வந்துச்சு. இல்லை, இதுக்கெல்லாம் ஒரு ரூட் காஸ் இருக்குது. யார் அது? அரக்க பாம்பு. உன்னை எப்படியாவது விழுத்தாட்டி எங்கே கொண்டு போயிடணும்? நரகத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று இந்த அரக்க பாம்பு துடிச்சிக்கிட்டே இருக்கு. 13ஆம் வசனத்தில் இது ஒரு அடையாளம். ஆனால் நம்மளோட தாய்
பெரிய அடையாளம். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இந்த அரக்க பாம்பை ஜெயிக்கக்கூடிய ஒரு அடையாளம். அதான் 12:1 சொல்லுகிறது, வானத்திலே பெரியதோர் பெரியதோர் அடையாளம், the great sign. ஆமென். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. மரியே வாழ்க. பின்னாடி அந்த போர்டில் ஒரு வசனம் போட்டிருக்கோம், மரியே வாழ்க அப்படின்னு சொன்ன உடனே நரகம் நடுங்குமா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். Praise the இங்க Lord. நீங்க கைகளை உயர்த்தி மரியே வாழ்கன்னு உள்ளத்திலிருந்து சொல்லும் பொழுது நரகம் நடுங்கும். ஆமென். மரியே வாழ்க. மரியே வாழ்க. அப்ப பேய் பாப்பான், என்னடா இந்த அம்மாட்ட போயிட்டா இவங்க தப்பிச்சிருவாங்களே, அதனால தான் என்ன பண்ணுது, அந்த அம்மாட்ட போகவே விடுறதில்ல. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. எப்படியாவது அந்த அம்மாட்ட வந்து பிரிச்சிடலாம். கொஞ்சம் ஆவியானவர் வந்த உடனே ஆள் என்ன பண்ணிடுறான், பிரதர் சொன்ன மாதிரி மாதா விட்டுட்டு போயிடுறான். ஆனால் அந்த ஆவியானவருடைய முழுமையே இந்த தாய் தான். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. மரியே வாழ்க. மரியே வாழ்க. அப்படியே இறங்கி வர்றாங்க, அந்த பரிசுத்த ஆவியானவர் தாய் மீது இறங்கி வர. எந்த அளவுக்கு இறங்கி வர்றாருன்னா, உலகத்தின் மீட்பரை உலகத்திற்கு கொடுக்கும் அளவுக்கு வர்றார். ஆமென். சாதாரணமாக வரல. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. மரியே வாழ்க. மரியே வாழ்க. இந்த தாய் வழியாக தான் உலகத்தின் மீட்பரையே பெற்றுக்கொண்டோம். மற்ற ஆசீர்வாதங்கள்லாம் யார் வழியாக வரும்? அன்னையின் வழி. மரியே வாழ்க. மரியே இந்த வாழ்க. தாய் வழியாக தான் உலகத்தின் மீட்பரையே நாம் பெற்றுக்கொண்டோம். மற்ற ஆசீர்வாதங்கள்லாம் இந்த தாய் வழியாக தான் வரும். இது கடவுளுடைய திட்டம். மரியே வாழ்க. ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, மரியே வாழ்க. மரியே வாழ்க. சொல்லும் போதே நரகம் நடுங்கணும். ஆமென். காராபா. நன்றி நன்றி ஆண்டவரே. உங்களுடைய பிரச்சனைகள்லாம் ஓயணுமா, அதிகமாக பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா உடனே சொல்லுவேன், கைகளை உயர்த்தி மரியே வாழ்கன்னு சொல்லு. அந்த அம்மா ஒரு மிதி மிதிப்பாங்க. ஆமென். இந்த சாத்தான் என்ன பண்ணுவாங்க, ஒரு மிதி. இந்த சாத்தான் வெளியெல்லாம் இருக்குன்னு நினைக்காதீங்க, எல்லாம் நமக்குள்ளே தான் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க எங்கேயோ வெளியே இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க, உள்ளே தான் உட்காந்துருக்கான். ஒவ்வொருக்குள்ளும் உள்ளே உட்காந்துக்கிட்டு, பிரதர் சொன்னார் பார்த்தீங்களா, பிளாக் சோல் ஒயிட் சோல்னு சொன்னார் பார்த்தீங்களா, உள்ளே உட்காந்துக்கிட்டு நம்மளை என்ன பண்ணுறான், டெய்லி ஆண்டவர்கிட்ட போகாத, தியானத்துக்கு வந்தால் கூட போகாதான்னு சொல்லியிருப்பான். அங்கே போனால் அவங்க ஏதாவது சொல்லி கொடுப்பாங்க, நீ தப்பிச்சிருவ பாவத்தை விட்டு. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. மரியே வாழ்க. மரியே வாழ்க. ஒரு சிலருக்கு போராட்டம் கூட வரும், கரெக்டாக அந்த நேரம் பார்த்தா ஏதாவது ஒரு வேலை வரும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஆண்டவருடைய வசனத்தை கேட்க விட மாட்டான். இவன் கேட்டுட்டா இவங்க மீட்படைஞ்சிருவாங்க, விட மாட்டான். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. உங்களையும் அறியாமலே நீங்கள் ஒரு பேட்டில் கிரவுண்டில் இருக்கீங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென். உங்களுக்கு தெரியாமலே ஒரு எதிரி உங்களுக்கு எதிராக போராடிக்கிட்டே இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. உங்களை எப்படியாவது நரகத்திற்கு கொண்டு செல்லும்படி அவன் உங்களுக்கு எதிராக என்ன பண்ணிட்டு இருக்கான், அதனால தான் பிரச்சனையை கொண்டு வந்துட்டே இருக்கிறான். இந்த உலகத்தில் உங்களுக்கு துன்பம் உண்டு. ஆண்டவர் சொன்னார், யோவான் நற்செய்தி 16:33, உலகத்தில் உங்களுக்கு துன்பம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். திடன் கொள்ளுங்கள். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் சொல்றாரு, மகனே திடன்கொள். ஆமென். என் தாய் இருக்கிறாங்கடா, ஆமென். திடன்கொள். என் தாய் உன்னை தேற்றுவாள், உன்னை ஆற்றுவாள், ஆமென். உன்னை பாவத்திலிருந்து விடுவிக்க உனக்காய் அவள் போராடுவாள். ஆமென். ஜெயராக்கினி. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மறந்துடாதீங்க, நமக்காக போராடுகிற ஒரு தாய் நமக்கு உண்டு. ஆமென். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு துன்பம் வந்தாலும் நமக்காக போராடுகிற ஒரு தாய் நமக்கு உண்டு. ஆமென். மரியே வாழ்க. மரியே வாழ்க. நம்பிக்கை இழந்துராதீங்க. உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். மரியாளின் மகன் உலகத்தை ஜெயித்தார். ஆமென். அதனால் நாமும் ஜெயிப்போம். ஆமென். மரியே வாழ்க. மரியே மரியே வாழ்க. மரியே வாழ்க. தேவனுடைய நகரமே, உன்னை குறித்து மகிமையான விஷயங்கள் வசனிக்கப்படும். இந்த தாயை குறித்த மகிமையான விஷயங்கள் இங்கு வசனிக்கப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். இது தேவனுடைய திட்டம். மரியே வாழ்க. சங்கீதம் 46:4 ஒரு வசனம் இருக்கு, ஒரு நதி உண்டு, அந்த நதி என்ன பண்ணுமா, தேவனுடைய நகரத்தை சந்தோஷிப்பிக்குமா. இந்த தாய் வந்து பெரிய நகரம், இந்த தாய் வந்து பெரிய நகரம், நாமெல்லாம் குட்டி குட்டி நகரம். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இந்த பெரிய நகரத்துக்குள்ள தான் ஆண்டவர் நம்மளெல்லாம் வைக்கணும்னு விருப்பப்படுறாரு. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அதனால ஒரு சில படங்கள்லாம் நீங்கள் நெட்டில் அடித்து பார்த்தீங்கன்னா, இந்த அம்மா என்ன பண்ணியிருப்பாங்க, அப்படியே தன்னுடைய போர்வையில் புனிதர்கள் எல்லாத்தையும் அப்படியே மூடி மறைச்சு காப்பாற்றிக்கிட்டு இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். பார்த்துருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. மரியே வாழ்க. இது எதை அடிப்படையாக கொண்டுள்ளதுன்னா, வேதத்தின் அடிப்படையாக தான் கொண்டுள்ளது. நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்திலே 12வது அதிகாரத்தில் அந்த பெருங்கழுகின் சிறகுகள் அப்படின்னு ஒரு வசனம் வரும். அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 12:17 கிடையாது, அதுக்கு முந்தின வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. 14வது வசனம். ஆனால் அப்பாம்பிடமிருந்து தப்பித்து பாலை நிலத்தில் அவருக்கென குறிக்கப்பட்டிருந்த இடத்திற்கு பறந்து செல்லுமாறு பெரும் கழுகின் 2 சிறகுகள் அவருக்கு அளிக்கப்பட்டன. பிரைஸ் தி லார்ட். அந்த பாம்பிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த அம்மாவுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு?
பெருங்கழுகின் சிறகுகள். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் இப்போ சாலமனுடைய ஆலயத்தில் போய் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பிரதர் காமிச்சார் அந்த உடன்படிக்கை பேழை காமிச்சாரா, அந்த உடன்படிக்கை பேழைக்கு 2 பகுதியில் என்ன இருக்குது? 2 கேருபீன்கள். கேருபீன்கள் குட்டியெல்லாம் இருக்க மாட்டாங்க, நமக்கு அடையாளத்துக்காக அப்படி கொடுக்கப்பட்டிருக்கு. அவளுக்கு மிகப்பெரிய சிறகுகள் இருக்கும், வானத்தை வர தொட ஒரு அவ்வளோ பெரிய சிறகுகள் இருக்கும். அவங்க 2 பேர் தான் 2 பக்கம் மாதாவுக்கு அந்த உடன்படிக்கை பெட்டி தாயினா அந்த 2 பக்கம் யார் இருக்கிறா? கேருபீன்கள் இருக்கிறாங்க. நீங்கள் இடைவிடா சகாய மாதா படம் பார்த்துருக்கீங்களா? அந்த அம்மா இருப்பாங்க, அந்த அம்மாவுக்கு 2 பக்கமும் யார் இருப்பா? 2 கேருபீன்கள் இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இதுல தெரியுதா யார் உடன்படிக்கை பெட்டின்னு? ஆமென். மரியே வாழ்க, மரியே வாழ்க. அதெல்லாம் அர்த்தம் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். 2 கேருபீன்கள் மத்தியில இந்த தாய் இருக்கிறாங்க. இந்த கேருபீன்கள் மத்தியில தான் யார் இருக்கிறா? ஆண்டவர் இருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்லுவாங்க, கேருபீன்கள் மத்தியிலே வாசம் செய்கிறவரே வீற்றிருக்கிற. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க, மரியே வாழ்க. தாயிட்ட தான் அவர் இருக்கிறாரு. அதனால தான் தாய்க்கு அவ்வளோ பெரிய வல்லமை. அந்த 12வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில் திருப்பி வாசிங்க. அந்த 1வது வசனம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தோன்றியது அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தாள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கதிரவனை ஆடை. சூரியன் பக்கத்தில் போனால் யாரும் நிற்க முடியுமா? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சூரியன் பக்கத்தில் யாரும் நிற்க முடியாது, எரிஞ்சு போயிடுவீங்க. பிதா மகிமையில் வீற்றிருக்க, பிதா பக்கத்தில் யாருமே போக முடியாது. அதனால தான் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய மகனை அவர் அனுப்புகிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆனால் இந்த நித்திய தகப்பனையே சூரியன்னா யாரு? கடவுள். நீதியின் சூரியன் யாரு? கடவுள். இந்த நீதியின் சூரியனையே இந்த தாய் ஆடை அணிஞ்சிருக்காங்களாம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க, மரியே வாழ்க. எவ்வளவு பவர் இருக்கும் பாருங்க. பிரைஸ் தி லார்ட். நித்திய பிதாவை ஆடையாக இந்த தாய் அணிஞ்சிருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் சாத்தானால் என்ன பண்ண முடியல, இந்த அம்மாவை பக்கத்திலே வர முடியல. ஏனெனில் இந்த தாய் சூரியனை ஆடையாக அணிந்திருந்தா. ஆமென். அதனால தான் தாய் உலகத்தை ஜெயிச்சாங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சாத்தானை மிதிச்சாங்க. அந்த மரியாயின் ஜெபக்கிரீடம்னு ஒரு ஜெபம் இருக்குது. அதில் மரியாயின் ஜெபக்கிரீடத்தில் 12 மகிமைகள், ஒரு சின்ன புக்கு இருக்கும், வெளியே வச்சுருப்பாங்க. 12 மகிமைகளை தியானித்து அல்ஃபோன்ஸ் லுகோரியார் சொல்கிறாரு, புனித அல்ஃபோன்ஸ் லுகோரியார், இந்த 12 மகிமைகளை தினமும் தியானிக்கணும். ஆக்சுவலாக ஃபாதர்ஸ்க்குலாம் அது கட்டளை ஜெபமாக கொடுக்கப்படுகிறது. கன்னியர்களுக்கும் குருக்களுக்கும் கட்டளை ஜெபமாக அவருடைய சபையில் கொடுத்துருக்கிறார் அல்ஃபோன்ஸ் லுகோரியார். அப்போ மரியாயின் ஜெபக்கிரீடம், மாதாவுடைய தலையில் 12 கிரீடங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி 12 மகிமைகள் இந்த தாய்க்கு கொடுக்குறாங்க. அந்த புக்கில் வாசித்து பாருங்கள். அதில் ஒரு மகிமை தான் என்னது? பிதாவின் குமாரத்தி. பிதாவின் குமாரத்தி. பிதாவின் குமாரத்தியாக இருக்கிறதால் இந்த தாய் உலகத்தை ஜெயித்தாள். அந்த வல்லமையை கொண்டு எங்களையும் உலகத்தை ஜெயிக்க வைங்கம்மா. பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க, மரியே வாழ்க. அதனால தான் சாத்தானை ஜெயிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. பிரதர் சொன்ன மாதிரி அம்மாவோட துணை இல்லாமல் சாத்தானை ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா தாய் தான் அந்த சாத்தானு அரக்க பாம்புக்கு எதிரி. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க, மரியே வாழ்க. மரியே வாழ்க, மரியே வாழ்க. வெளிப்படுத்த அப்ப அந்த பெருங்கழுகின் 2 சிறகுகள் அந்த தாய்க்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நம்மள அந்த சிறகுகளால தான் மூடி மறைச்சு அந்த தாய் காப்பா. பிரைஸ் தி லார்ட். இங்க அந்த தாய் நம்மளை காப்பாத்துறாங்க. அதனால தான் சாத்தானால ஒன்றும் செய்ய முடியல. பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க, மரியே வாழ்க. மரியே வாழ்க, மரியே வாழ்க. அந்த பெருங்கழுகின் சிறகுகளால் எங்களை மூடி காப்பாத்துங்கம்மா. ஆமென். இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் காப்பாத்துங்கம்மா. ஏன்னா உங்களுக்கு விரோதமாக அவன் போராடிக்கிட்டே இருக்கிறான். நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாக ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து என்ன பண்ணிடணும்? அப்போ பிரச்சனையை டைரெக்டாக கொண்டு வர முடியாது. ஏன் அப்படின்னா நம்மளை ஆண்டவர் பாதுகாக்கிறார். ஒரு இடத்துல ஆண்டவர் பேயை விரட்டுவார், லேகியோன்ற பேயை விரட்டுவார். அந்த பேய் கேட்கும், என்ன கேட்கும்னா, ஆண்டவரே நாங்கள் என்ன பண்ணிடுறோம், அந்த பன்னிக்குள்ளே போயிடுறோம். ஒரு பன்னியை தொடர்றது கூட என் ஆண்டவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் சாத்தான். பிரைஸ் தி லார்ட். அப்போ உங்களையும் என்னையும் தொடரணும், ஆண்டவர்கிட்ட பெர்மிஷன் வாங்காம அவனால என்ன பண்ண முடியாது? தொட முடியாது. பிரைஸ் தி லார்ட். விசுவாசிக்கிறீங்களா? மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஒரு பன்னியை தொடர்றது கூட சாத்தான் எங்கள் அப்பன்ட்ட பெர்மிஷன் கேட்கணும், கிறிஸ்துட்ட பெர்மிஷன் கேட்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்போ ஏன் நம்மளை தொடுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவத்தை உள்ள புகுத்துறான். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இவனை பாவம் செய்ய வச்சாதான் இவனை என்ன பண்ண முடியும்? கடவுள்கிட்ட இருந்து பிரிக்க முடியும். அப்போ தான் இவனை என்ன பண்ண முடியும்? இவனை காலி பண்ண முடியும். அப்போ ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு இச்சையை நம்ம உள்ளத்தில் என்ன பண்ணுறான்? கொடுக்குறான். அதில் விழுந்த உடனே, விழுகிற வரைக்கும் ஒன்றும் சொல்ல மாட்டான். விழுந்த உடனே என்ன பண்ணிடுவான்? உடனே இழுத்துட்டு போயிடுவான். அப்போ பிரச்சனையை கொண்டு வருவான். அப்போ இந்த பிரச்சனையை கொண்டு வர சாத்தானை ஜெயிக்கணும்னா நமக்கு ஒரு ஜெயராக்கினி வேணும். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ஜெபமாலை சொல்லும் பொழுது காலையில் சொன்ன மாதிரி ஜெபமாலையில் வல்லமை உண்டு, அதை வேத வசனங்களின் தியானத்தோடு நாம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்.
அப்போ அந்த ஜெபமாலை சொல்லும் பொழுது அது என்ன சொன்னேன், அது வந்து ஒரு பவு அப்படின்னு சொன்னேன், அது அம்பு விடுற மாதிரி. ஆண்டவருடைய அந்த வசனத்தை அதில் வைத்து நீங்கள் தியானிக்கும் பொழுது மிக வல்லமையான ஜெபம். ஜெபமாலை ஜெபிக்கும் பொழுது இந்த தாய்க்கு நீங்கள் வல்லமை கொடுக்குறீங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த தாய் வல்லமை உடையவர்கள் தான். ஆனால் உங்களுக்குள் இருக்கிற அந்த அரக்க பாம்பை மிதிக்க வேண்டும் என்றால் ஜெபமாலை சொல்லுங்க. ஜெபமாலை சொன்ன தாய்க்கு என்ன வந்துடும், பவர். ஒரு மிதிப்பாங்க. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. அந்த அரக்க பாம்பை, எங்களுக்குள் பிரச்சனையை கொண்டு வருகிற, இச்சையை கொண்டு வருகிற அரக்க பாம்பை மிதிங்கம்மா. மரியே வாழ்க, மரியே மரியே வாழ்க, மரியே மரியே வாழ்க, மரியே வாழ்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதுல கடைசி வசனம் வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 12:17. முக்கியமான வசனம் இது. ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த ஒரு படத்தை நம்ம முன்னாடி வச்சிருப்போம், அங்க பின்னாடி வச்சிருக்கிறோம் பாருங்க. இதனால் அரக்க பாம்பு அப்பெண் மீது, யார் மீது, மரியின் மீது சினம் கொண்டு அவருடைய எஞ்சிய பிள்ளைகளோடு போர் தொடுக்க போயிற்று. வந்துருச்சா? இப்ப யாரோட போர் தொடுக்க வந்துட்டான் அவன்? எஞ்சிய பிள்ளைகளோடு. யார் எஞ்சிய பிள்ளைகள்? நாமதான். பிரைஸ் தி லார்ட். நம்மளை எதிர்த்து அவன் என்ன பண்ணுறான்? ஏன்னா அந்த அம்மா ஒன்றும் செய்ய முடியல. ஏன்னா அந்த அம்மாவுக்கு என்ன இருக்கு? பெருங்கழுகின்ற 2 சிறகுகள், சூரியனை ஆடை அணிஞ்சிருக்கிறாங்க, ஒன்றுமே செய்ய முடியாது, அம்மா பக்கத்திலே போக முடியாது. அப்போ என்ன பண்ணுறான்? சரி, இந்த இவங்க பிள்ளைகளை, இவங்க யாரெல்லாம் இந்த தாயத்தை, அந்த பிள்ளைகள்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்? எதிர்த்து போராடுவோம். அதனால தான் இந்த அம்மாட்ட வந்து பிரிக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த அம்மா விட்டுறாதீங்க. ஆண்டவர் சொல்றார், சிலுவையின் அடியில், அதாவது பிராஸ்டஸ்பர் கூட ஒரு டாக் கொடுத்துற, கண்மலை, நொறுக்கப்பட்ட கண்மலைன்னு. அந்த கண்மலை, நொறுக்கப்பட்ட கண்மலையிலிருந்து தேன் போன்ற வார்த்தைகள், 7 வார்த்தைகள் வருது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதாவது கண்மலை எங்க சிலுவை, கண்மலை, அதாவது நொறுக்கப்பட்ட கண்மலை, பிளக்கப்பட்ட கண்மலை அப்படின்னா எதை குறிக்கிறது என்றால் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து. அவருடைய விழா குத்தி திறக்கப்படுது பார்த்தீங்களா? அப்பொழுது அவர் தான் பிளக்கப்பட்ட கண்மலை. அந்த பிளக்கப்பட்ட கண்மலையிலிருந்து தான் நமக்கு விடுதலை கிடைக்குது. பிரைஸ் தி லார்ட். அந்த பிளக்கப்பட்ட கண்மலையிலிருந்து தான் நமக்கு ஆசீர்வாதம். அந்த பிளக்கப்பட்ட கண்மலையிலிருந்து தான் நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை. ஆமென். அந்த அபிஷேகம், அந்த எண்ணெய், ஆமென், அந்த தேன் போன்ற அந்த வார்த்தைகள். அவர் பேசுறார் ஒரு 7 வார்த்தை. நொறுக்கப்பட்ட நிலைமையில, சிலுவையில் ஆணிகளை அடிக்கப்பட்டு அந்த நொறுக்கப்பட்ட நிலையில முதல்ல தன் தாயை பார்க்குறாரு. யோவான் நற்செய்தி 19:26 வாசிங்க. யோவான் நற்செய்தி 19:26 இல்லை 27 சொல்லுவாங்க. முதல்ல தன் தாயை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இதோ உன் மகன். முதல்ல தாயை பார்த்து தான் சொல்றாரு. முதல்ல அம்மாவை பார்த்து தான் சொல்றாரு, உன் மகன்டா, உன் மகம்மா, பிடிச்சுங்க, இந்த மகனை நீங்க காப்பாத்துங்க. அதுக்கப்புறம் தான் மகனை பார்த்து என்ன சொல்லுகிறார்? இதோ உன் தாய். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். முதல்ல யாருடைய பாதுகாப்புல நம்மளை ஒப்படைக்கிறார் ஆண்டவர்? அன்னையின் பாதுகாப்பு, மாதாவினுடைய பாதுகாப்புல. நீங்க விரும்பினாலும் விரும்பினாலும் இந்த அம்மா உங்களை காப்பாத்துவாங்க. பிரைஸ் தி லார்ட், மரியே வாழ்க. நம்முடைய சிறகுகளால், பெருங்கழுகின் சிறகுகளால் உங்கள் ஒவ்வொருவரையும் மூடி மறைத்து பாதுகாத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால தான் இன்னைக்கு நல்லா இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் இந்த அரக்க பாம்புடைய கோவத்திற்குனா ஆளவும், எப்படா இவனை காலி பண்ணலாம் அப்படின்னு ஒரு எதிரி இருக்கான், உங்களுக்கே தெரியாம. இந்த ஹிடன் எனிமி ஒருத்தர் இருக்கிறான், வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். சரிங்களா? அப்போ அவனை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவன்கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கணும்னா இந்த தாய் தான். இந்த தாய் ஜெயராக்கினே இருப்பதால் நமக்காக இந்த தாய் போராடுவாள். ஆமென். அந்த அரக்க பாம்போடு அந்த தாய் போராட என்ன பண்ண, மிகாவேலை அனுப்புவாங்க. மிகாவேலும் அந்த அவருடைய தூதர்களும் இந்த அரக்க பாம்போடு சண்டை போட்டு அந்த அரக்க பாம்பை என்ன பண்ணுறாங்க? உலகத்துக்கு தள்ளி விடுறாங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் வரும்பொழுது தாயை கூப்பிடும் பொழுது தாய் என்ன பண்ணுவாங்க? மிகாவேல் அதிதூதனை அனுப்புவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். போட மிகாவேல் அதிதூதரே நீங்கள் போங்க. ஏன்னா இந்த அம்மாவுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, துதியர்களுடைய ராக்கினி, அப்போஸ்தலர்களுடைய ராக்கினி, அப்புறம் என்ன சொல்லுவாங்க? வானதூதர்களுடைய ராக்கி. எல்லாருக்கும் ராக்கினி இவங்க தான். இவங்க சொன்ன உடனே ஏஞ்சல்ஸ் என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். மிகாவேல் அதிதூதரை அனுப்புவாங்க. அனுப்பி என்ன பண்ணுவாங்க? என் மகன் கஷ்டத்தில் இருக்கான், போய் உதவி செய். சாத்தானோட போராடி கொண்டு இருக்கிறான், உதவி செய். மிகாவேல் அதிதூதன் வந்து நிற்பார், நமக்காக போராடுவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க, மரியே வாழ்க. அவ்வளவு பவர் இந்த தாய்க்கு இருக்கு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. அப்ப இந்த அரக்க பாம்போடு இந்த பாருங்க தன் சிறகுகளால் மூடி காப்பாத்துறாங்க பாத்தீங்களா? தெரியுதா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்மளே இந்த தாய் மூடி மறைச்சு காப்பாத்திக்குவாங்க. அப்ப தஞ்சம், தாயே நீரே எங்கள்
தஞ்சம். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, தாயே தாயே நீரே எங்கள் தஞ்சம், நீரே எங்கள் தஞ்சம், நீரே எங்கள் தஞ்சம், நீரே எங்கள் தஞ்சம். உங்கள் சிறைகள் மூடி எங்களை காத்துக் கொள்ளுங்கம்மா, உங்கள் சிறைகளை மூடி காத்துக் கொள்ளுங்கம்மா, எங்கள் பிள்ளைகளை காத்துக் கொள்ளுங்கம்மா, எங்கள் பிள்ளைகளை காத்துக் கொள்ளுங்க, எங்கள் குடும்பங்களை காத்துக் கொள்ளுங்கம்மா, எங்கள் குடும்பங்களை காத்துக் கொள்ளுங்களம்மா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. அழகையின் செயல்களை அழிக்கவே தேவகுமாரன் வெளிப்பட்டார், மரியாளின் மகன் புறப்பட்டார். ஆமென். நமக்காக போராடுகிற ஒரு தாய் இருக்கிறாங்க. அந்த தாயும் மகனுமாய் நமக்காக போராடி நம்மை உலகத்தை ஜெயிக்க வைப்பார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. மரியே ஒரு 5 நிமிடங்கள் இதை பார்த்துவிட்டு நம்ம சென்று விடுவோம். வெளிப்படுத்தும் விசேஷம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசியா உன்னத பாட்டு 4:4, உன்னத பாட்டு 4:4 இந்த வசனங்களை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். இதை கொஞ்சம் ஆவிக்குள்ளே நீங்கள் தியானிக்கணும் இந்த வசனத்தை. அதில் என்ன எழுதியிருக்குன்னா, இந்த அம்மாவை தாவீதின் கோபுரமே, இப்போ நீங்கள் புகழ் மாலை சொல்கிறீங்க இல்லையா, அதில் தாவீதின் கோபுரமே. இப்போ எல்லாத்துக்கும் இந்த புகழ் மாலையில் இருக்கக்கூடிய எல்லா வசனங்களுக்கும் நம்ம பைபிள் வசனம் இருக்கு நமக்கு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஒவ்வொன்றுத்துக்கும் வேத விளக்கங்கள் இருக்கு, சும்மா எழுதல. பிரைஸ் தி லார்ட். அந்த அம்மா வந்து தாவீதின் கோபுரம் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. தாவீதின் கோபுரம். அங்க என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, உன் கழுத்து, அதாவது எதனா திருச்சபையை ஆண்டவர் அங்கே வர்ணிக்கிறார். என்ன சொல்றார்? திருச்சபை ஆண்டவர் வர்ணிக்கிறார். உன் கழுத்து 1000 கேடயங்கள் அங்கங்கே தொங்குகின்றன, அவையெல்லாம் ஆமென் படைக்கலன்கள். படைக்கல் எங்க இருக்கான்? கழுத்துல இருக்கான். எங்க இருக்கு? திருச்சபையினுடைய கழுத்து. எபேசியர்ல சொல்லப்பட்டிருக்கு, என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கிறிஸ்து தலை, நாமெல்லாம் என்னது? அவருடைய உடல். திருச்சபை வந்து உடல். இங்க அம்மா எங்க வர்றாங்க? கழுத்து. அம்மா எங்க இருக்காங்க? கழுத்து. அம்மா தான் தலையையும் உடலையும் இணைக்கிற கழுத்து. பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க, மரியே வாழ்க. கழுத்தை வெட்டிட்டா ஏசாருக்கு நமக்குள்ள ரிலேஷன் என்ன ஆயிரும்? கட்டாயிரும். அதனால தான் சாத்தான் போராடிட்டு இருக்கான், எப்படியாவது அம்மாட்ட இருந்து பிரிச்சிடலாம். அந்த கழுத்துல என்ன தொங்குதான்? பரிசயங்களும் கேடயங்களும். கேடயங்கள் என்னது? கேடயங்கள் என்னது? வார் வெப்பன்ஸ். வெப்பன்ஸ்லாம் அங்கே இருக்குது. வெப்பன்ஸ் என்னது? ஆயுதங்கள். அப்போ அந்த ஆயுதங்கள்லாம் யார்கிட்ட இருக்கு? தாய்கிட்ட இருக்கு, மாதாட்ட இருக்கு. பிரைஸ் தி லார்ட். சாத்தானை ஜெயிக்கக்கூடிய ஆயுதங்கள் யார்கிட்ட இருக்கு? அம்மாட்ட இருக்கு. அதனால தான் ஒரு மிகப்பெரிய ஆயுதமாகிய ஜெபமாலையை நமக்கு எல்லாருக்கும் கொடுத்திருக்கு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இந்த ஜெபமாலையை வைத்தே நீங்க அந்த சாத்தானை ஜெயிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க, மரியே வாழ்க. சரியான விதத்தில் பயன்படுத்தினால், ஆமென், அதை சரியான விதத்தில் அம்பை எய்யணும், ஃபோர்ஸோட எய்யணும். அது சரியான விதத்தில் நீங்கள் பயன்படுத்தினால் இந்த அரக்க பாம்பை நீங்களும் ஜெயிக்கலாம். உலகத்தை ஜெயித்த பரலோக ஜெயராக்கினி. பிரைஸ் தி லார்ட். இந்த பூலோகத்தை சார்ந்தவங்க அல்ல, பரலோக ஜெயராக்கினி நமக்காக வந்தாங்க. தன் மகனை இந்த உலகத்திலே ஈந்தார்கள். பிதாவானவர் எப்படி தன் ஒரே பேரான குமாரனை கொடுத்தாரோ, இந்த தாய் என்ன பண்ணாங்க? நமக்காக, அவங்களுக்கு ஒரே ஒரு குமாரன் தான், அந்த குமாரனை பலியா நமக்காக சிலுவையிலே ஒப்பு கொடுத்தாங்க. அந்த வியாகுல தாய். அந்த வியாகுல தாயை பற்றி நம்ம கடைசியில் தியானிக்க போகிறோம். ஒரு இன்னர் ஹீலிங் செஷன் இருக்கும். அந்த செஷனில் ஆண்டவர் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விடுதலையை கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். மத்தியானத்துக்கு மேலே ஒரு இன்னர் ஹீலிங் செஷன் இருக்குது, நற்கருணை ஆராதனை. அதில் வியாகுல தாயினுடைய அந்த வியாகுலங்களை தியானித்து நம்முடைய பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். கேட்கும் பொழுதே நமக்கு ஒரு மிகப்பெரிய விடுதலை உண்டாகும். பிரைஸ் தி லார்ட். பிரதர் சொன்னார், வந்ததுக்கு முன்னாடி இங்கே வந்து ஏதோ கேட்டுட்டு நாலேஜை பெற்றுக்கொண்டு மட்டும் போகல, ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்வீர்கள். பிரைஸ் தி லார்ட். இந்த தாய் உங்களுக்கு ஒரு விடுதலையை தருவாங்க. ஆமென். உங்க போராட்டத்திலிருந்து ஒரு விடுதலை தருவாங்க. ஆமென். எவ்வளவு பிரச்சனைகளோட வந்திருக்கலாம், அந்த பிரச்சனைகளை இந்த தாய் ஒரு தீர்வை கொடுப்பார்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க, மரியே வாழ்க. இந்த தாய் எப்படி ஜெயிச்சாங்கன்னா, உலகத்தை பரிசுத்தாவியினால் நிறைந்து, பரிசுத்தாவியினால் நிறைந்து. ரோமர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள் நோட் பண்ணிக்கோங்க, வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. தூய ஆவியின் துணையால் உடலின் தீச்செயல்களை நீங்கள் சாகடித்தால் வாழ்வீர்கள். இந்த அம்மாவும் ஆவியானவரும் இணைஞ்சு என்ன பண்றாங்க? உலகத்துக்கு கிறிஸ்துவை கொடுக்குறாங்க. ஆவியானவரோடு இணைந்து நாம் என்ன பண்ணணும்? போராடணும். மாதாவியும் ஆவியானவரும் பிரித்து பார்க்காதீங்க. மத்தியானத்தில் ஒரு டாக் இருக்குது, பரிசுத்த ஆவியானவரும் தாயும் பிரித்து பார்க்கவே முடியாது. அம்மா எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ, இப்போ ஆவியானவர், லூயி டே மான்ஃபோர்ட் சொல்கிறாரு, ஆவியானவரை நீங்கள் ஒரு இடத்துக்கு வர வைக்கணுமா, பரிசுத்த ஆவியானவர் மூவர் தேவனை திருத்துவ தேவனில் 3வது ஆள் வர வைக்கணுமா, அம்மாவை கொண்டு வந்து வச்சிருங்க, ஆட்டோமேட்டிக்காக அவர் வந்துருவார். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க, மரியே வாழ்க. அம்மாவை கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சுட்டா ஆவியானவர் ஆட்டோமேட்டிக்காக வந்துருவாராம். பிரைஸ் தி லார்ட். அப்போ இங்கே ஆவியானவர் அசைவாடி கொண்டு இருக்கிறாரா? மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஒவ்வொருவர் மேலும் அசைவாடி கொண்டு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆதி ஆமத்தில் ஆவியானவர் நீரின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார்.
அசைவாடி கொண்டிருந்தார். காண ஒரு திருமணத்தில் அப்படி தான் நடக்குது. அந்த தண்ணீரின் மேல் ஆவியானவர் அசைவாடி தான் அந்த தண்ணீரை என்ன மாத்துறாரு? ரசமா மாத்துறாரு. எப்போ மாத்துறான்னு அம்மா போய் ஜெபிக்கிறாங்க, போராடுறாங்க மகன்கிட்ட, மகனே இவர்களுக்கு ரசம் இல்லை. கண்ணீரோட சொல்றாங்க, மகனே உங்களுக்கு ரசம் இல்லை. ரசம் நான் எதை குறிக்கிறேன்? சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, வேதனையோடு வந்திருக்காங்க. இங்கும் நீங்க வேதனையோடு வந்திருக்கலாம். உங்களுக்காக பரிந்துரை செய்கிற ஒரு ஜெயராக்கினி பரலோகத்திலே தேவனுடைய சிம்மாசனத்திலே வலது பாரசத்திலே வீற்றிருக்கிறாள். சாதாரண வீற்றிருக்கல, ஓபீரின் தங்க ஆடைகளை அணிந்தவளாய். வேளாங்கண்ணியில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த தங்க ஆடைகள், தங்க ஆடை, ஓபீரின் தங்கம் அணிந்தவளாய் பட்டத்து அரசி கடவுளுடைய வலது பாரசத்திலே அமர்ந்திருக்கிறார். நாம் ஒவ்வொருவருக்காக போராடிக்கிட்டே இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க, மரியே வாழ்க. அந்த ஆவியானவர் அந்த அந்த இடத்துல யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரத்தில் அசைவாடுறாரு. அந்த தண்ணீரின் மேல், அந்த 6 கற்சாடிகளில் ஊற்றப்பட்ட அந்த தண்ணீர் மேல் அசைவாடி அதை ரசமா மாற்றாரு. ஆண்டவர் போய் ஆசீர்வதிக்கிறாரு. அந்த இடத்துல ஆவியானவர் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இப்ப இந்த உலகத்தை இந்த தாய் ஜெயித்ததால நாமும் இந்த உலகத்தை ஜெயிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் நோட் பண்ணிக்கோங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 11, 17, 26 இந்த வசனங்களை குறித்து கொள்ளுங்கள். இந்த வசனங்களில் ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு என்னெல்லாம் தருவேன் அப்படின்னு ஒரு லிஸ்ட் போடுறாரு. என்ன தருவாராம்? கனியை தருவாராம். வெளிப்படுத்தின 2:7 வாசிங்க. வெளிப்படுத்தின செவி உள்ளோர் கேட்க செவி உடையோர் திருச்சபைகளுக்கு தூய ஆவியார் கூறுவதை கேட்கட்டும். ஆமென். கடவுளின் தோட்டத்தில் உள்ள வாழ்வுதரும் மரத்தினுடைய கனியை வெற்றி பெறுவோருக்கு உண்ண கொடுப்பேன். ஆமென். கனியை உண்பவன் எவனோ யார்கிட்ட போகணும்? மரத்திட்ட போகணும். ஆமென். மரத்திட்ட போனால் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்? கனியை உண்ண முடியும். இந்த தாய் தான் வாழ்வின் மரம். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க, மரியே வாழ்க. ட்ரீ ஆஃப் லைஃப். இந்த தாயிட்ட தான் என்ன இருக்கு? இயேசு என்ற கனி இருக்கு. பிரைஸ் தி லார்ட். கனியை உண்ண வேண்டும். நான் சொல்லல, ஜஸ்ட் அல்போன்ஸ் லிகோரியார் தன்னுடைய மரியாயின் மகிமை என்ற புத்தகத்தில் எழுதுறாரு. பிரைஸ் தி லார்ட். கனியை விரும்புகிறவன் எவனும் மரத்திட்டத்து போகணும். இந்த மரம் யாரு? அம்மா. அம்மா. அப்ப நீ இயேசுவை சாப்பிடணும்னா யார்கிட்ட வரணும்? அம்மாட்ட. பிரைஸ் தி லார்ட். அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள தான் இந்த ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். அந்த நற்கருணை இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள தான் இருக்கு. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இன்னும் மத்தேயு நற்செய்தி 2:11 பாத்தீங்கன்னா, பிள்ளையை அதன் தாய் மரியாளோடு கண்டு வணங்கினார்கள். அப்ப மகனை பிடிக்கணும்னா யாரை பிடிக்கணும்? நீங்க அம்மாட்ட போகணும். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க, அம்மாவை கண்டடைந்தவன் மகனை கண்டடைந்தான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நிச்சயமாகவே கண்டடைவீர்கள். மரியே வாழ்க, மரியே வாழ்க. அப்ப உங்களுக்கு அந்த ஜீவ கனியை அவர் உண்ண கொடுப்பார். 2ஆம் மரணம் உங்களை மேற்கொள்ளாது. இந்த தாயை பிடிச்சுங்க, இறுதியா பிடிச்சுங்க. அம்மா இதோ உன் தாயின்னு ஏசப்பா எனக்கு கொடுத்தாங்களேம்மா, உங்களை பிடிச்சிக்கிறேம்மா. விட முடியாத பிரச்சனைகள், பாவங்கள், எனக்கு விடுதலை தாங்கம்மா. மன்றாடுங்க. இந்த பிரச்சனையில எனக்கு ஒரு விடுதலை தாங்கம்மா. மன்றாடுங்க. தாய் உங்களுக்கு ஒரு விடுதலை இன்று தருவாங்க, நாளைக்கு இல்ல, இன்னைக்கு. பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. அது மட்டும் இல்ல, மறைவான மன்னாவை தருவாங்களாம். மறைவான மன்னா, வேதத்தின் ரகசியங்களை உங்களுக்கு தருவாங்க. பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. ஜாதிகள் மேல் அதிகாரத்தை தருவார்கள். ஆமென். ஜாதிகள் மேல் அதிகாரம் 3:5 என்ன சொல்லப்படுது அப்படின்னா, ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் நாமத்தை கிறுக்கி போடாம பார்த்துக்குவாங்க. ஆமென். பாவம் செய்யும் பொழுது உடனே ஆண்டவர் ஜீவ புஸ்தகத்தில் என் பெயரை ஆண்டவரே கிறுக்கி போடாதீங்க. இந்த அம்மாட்ட போய் சொல்லுங்க, அம்மா உங்களுக்காக பரிந்துரை செய்வாங்க. அந்த ஜீவ புஸ்தகத்திலிருந்து உங்கள் பெயரை ஆண்டவர் கிறுக்கி போட மாட்டார். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். இதுவும் ஒரு ஆழமான வசனம். இந்த வசனத்தோடு நாம் முடித்துக்கொள்வோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 12வது வசனம். வெற்றி பெறுவோரை என் கடவுளின் கோவிலின் தூணாக நாட்டுவேன். ஆமென். அவர்கள் அதை விட்டு ஒருபோதும் நீங்க மாட்டார்கள். ஆமென். என் கடவுளின் பெயரையும் என் கடவுளுடைய நகரின் பெயரையும், அதாவது என் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வருகிற புதிய பெயரையும் அவர்கள் மீது பொறிப்பேன். 2 பேரை தராராம். ஒரு பேர் என்னன்னா கடவுளின் நகரின் பெயரை, இந்த அம்மாவின் பெயரை தான் தருவார் போல. பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. ஒரு புதிய நாமத்தை எழுதுவேன். நெத்தியில் எழுதுவாங்க. ஆமென். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. நாமெல்லாம் மரியாளின் பிள்ளைகள் என்று ஆண்டவர் நம் நெற்றியிலே எழுதுவா. ஆமென்.
நமக்கு ஒரு வெற்றியை தர ஆண்டவர் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். ஆமென். இன்னும் அந்த தாய் அணுகிறது பாவத்தோடு எப்படி இந்த தாய் அணுகிறது? இவ்வளோ பரிசுத்தவதியாக இருக்காங்களே. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா உடன்படிக்கை பேழையை தொட்டவங்க கூட இறந்து போயிடுவாங்க. ஊசான்ற இந்த தாய் எப்படி அணுகிறது? புதிய ஏற்பாட்டில் நாம் அணுக முடியும். யோவான் நற்செய்தி 1:14 சொல்லுது, அருளும் இரக்கம் உடையவராய் இந்த தாய் நமக்காக வந்தாங்க. பிரைஸ் தி லார்ட். அவர் மாம்சத்தில் வந்தார், தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். எபிரேயர் புத்தகம் 4:16 வாசிங்க. எபிரேயர் புத்தகம் 4:16. எப்படி இந்த தாயை அணுக வேண்டும்? எனவே நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும் அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்லுவோம். அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோமாக. அருள் நிறைந்த ஆமென் இறை அரியணை யாரு? அம்மா மரியே வாழ்க. மரியே வாழ்க. ஏற்ற சமயத்தில் நாம் இரக்கத்தை கண்டடைய இங்க என்ன வார்த்தை போட்டிருக்காங்க கத்தோலிக்க பைபிள்ல? அருள் நிறைந்த. இந்த அம்மா என்ன சொல்றா? அருள் நிறைந்த மரியே வாழ்க. எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் அருள் நிறைந்த இறை அரியணை நாம் துணிவுடன் அணுகி செல்வோம். அம்மாட்ட வாங்க, இந்த தாய் உங்களுக்கு ஒரு விடுதலை தருவாங்க. இந்த தாய் உங்களை காப்பாற்றுவாங்க, தன் சிறகுகளால் மூடி மறைத்து காத்துக்கொள்ளும். எல்லோரும் எழுந்து இந்த பாடலை பாடும். ஆரோக்கிய தாயே ஆதாரம் நீயே, மரியே வாழ்க. நன்றி தாயே, நன்றி அம்மா. இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்குமா, உடைய சிறகுகளால் மூடி காத்துக்கொள்ளுங்கம்மா. அருள் நிறைந்த இறை அரியணையை, அருள் நிறைந்த மரியே உண்மை நாங்கள் அணுகி வருகிறோம்மா. எத்தனையோ பிரச்சனைகளோடு, போராட்டங்களோடு, கவலைகளோடு, ரசம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், சமாதானம் இல்லாமல் வந்திருக்கிறார்கள் அம்மா. நீங்க பரிந்துரை செஞ்சீங்களே, மகனே ரசம் இல்லப்பா, இந்த மக்களுடைய வாழ்க்கையில ரசம் இல்லப்பா. ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, மகனே ரசம் இல்ல. ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்தார், தண்ணீரை ரசமாக மாற்றினார். உன் வாழ்க்கையிலும் உன்னுடைய தண்ணீரை அந்த வேத வசனங்கள் ரசமாக மாற்றி உன்னை ஆசீர்வதிப்பார். பாடுமா? ஆரோக்கிய தாயே ஆதாரம் நீ, கைகளை உயர்த்தி பாடுங்க. தீரா ஒரு விடுதலை போக்கும் மரியே தாய். ஆரோக்கிய தாயே ஆதாரம் நீயே, தீராத துயர் போக்கும் மரியே பரிவே. ஆரோக்கிய தாயே ஆதாரம் நீயே, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. அரக்கப்பாம்போடு உங்களுக்கு போராடுறாங்க. தீராத போராட்ட வாழ்க்கையம்மா, எங்கள் திகில் போக்க வாங்கம்மா, எங்களுக்காக போராடுங்கம்மா. பாடுறீங்களா? தீராத போராட்ட வாழ்க்கை மரியே வாழ்க, மரியே வாழ்க. வர வேண்டுமே, உடன்படிக்கை பெட்டியே கரை சேராத ஓரங்களானோ எம்மை சிறை நீக்க வர வேண்டுமே. தண்ணீரோடு ஜெபிக்கிற ஓரிரு பாங்கம்மா. தீராத போராட்ட வாழ்க்கை அரக்கப்பாம்பை வீரியமா போக்க வர வேண்டுமே, கொடுக்க முடியும். கரை சேராத ஓரங்களானோ எம்மை சிறை நீக்க வர வேண்டுமே. வேறெங்கு போவோம் தீர வேண்டி, நீர் எங்கள் நிறைவான தயவானதாலே. ஆரோக்கிய தாயே ஆதாரம் நீயே, தீராத துயர் போக்கும் மரியே பரிவே. ஆரோக்கிய தாயே ஆதாரம் நீயே, மரியே வாழ். அருள் நிறைந்த மரியே வாழ்க. எல்லோரும் சொல்ல, கைகளை உயர்த்தி, அருள் நிறைந்த மரியே வாழ்க, அருள் நிறைந்த மரியே வாழ்க, அருள் நிறைந்த மரியே வாழ்க. Praise the Lord. Praise the Lord. மரியே வாழ்க, மரியே வாழ்க.